வணக்கம் நேயர்களே. ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் அடியேன் அன்பு வணக்கம். சிவாய் நமச்சிவாய். பஞ்சபத்தியில் கிரகங்களும் அதன் சூசமும். இப்போ மேகமன் இப்போ ராசி கட்டத்தில் 12 கட்டம் இருக்கும். 12 கட்டத்தை 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. மேஷ ராசி, சிம்ம ராசி, சிம்ம மண்டலம், மேச மண்டலம், தனுசு மண்டலம். இந்த மேச மண்டலத்துக்கு மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், இது மேச மண்டலம். சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இது சிம்ம மண்டலம். தனுசு, மகரம், கும்பம், மீனம், இது தனுசு மண்டலம். இப்போ இதுக்கு 3 அதிபதிகள் இருக்காங்க. இப்போ மேச மண்டலத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கேது, சந்திரன், குரு, இவங்க 3 பேரும் மேச மண்டலத்துக்கு. இந்த மேச மண்டலத்துக்கு 3 பேர் இந்த குரு. அதில் தான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ மேச மண்டலம் ஆந்தை. இப்போ ஆந்தைன்னு வச்சுக்கோங்க. ஆந்தைக்கு இப்போ திருவாதிரை, புனர்பூசம், பூசம், அனுசம், ஆயில்யம், மகம், பூரம், இது இந்த நட்சத்திரங்கள் ஆந்தைக்கு உள்ளது. இப்போ ஆந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆந்தைக்கு என்ன கிரகம்? சந்திரன், புதன். இப்போ சந்திரன் இப்போ இதில் இருக்குது, மேச மண்டலத்தில் இருக்குது. அப்போ சந்திரன் மேச மண்டலத்தில் இருக்குன்னா அப்போ ஆந்தைக்குள்ள நட்சத்திரம் எது? சந்திரனுக்குள்ள நட்சத்திரம் எது? அப்படி பார்க்கணும். சந்திரன் நட்சத்திரத்தில் இது 4 பாகம். ஆயிலியம் எடுத்துக்கணும், இல்லை புதன் எடுத்துக்கணும், இல்லை புனர்பூசம், இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை எடுத்துட்டு இந்த பாகம் என்ன செய்யும்? அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சிம்ம மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், இது 4 சிம்ம மண்டலம். இந்த சிம்ம மண்டலத்துக்கு அதிபதி யார் என்ன கேட்டிங்கன்னா சுக்கிரன், சனி, செவ்வாய். 2 அசுபகிரகங்கள், ஒரு சுபகிரகங்கள். 2 அசுபகிரகங்கள், ஒரு சுபகிரகங்கள். மேச மண்டலத்தில் ஒரு அசுபகிரகம், 2 சுபகிரகங்கள். அப்படி தான் இது. இப்போ அதே மாதிரி தனுசு மண்டலத்தில் எடுத்துட்டிங்கன்னா தனுசு மண்டலத்தில் என்ன இருக்குது? சூரியன், ராகு, புதன், ஒரே ஒன்று தான் இருக்குது. ஒரு சுபமண்டலம். இந்த சூரியன் பாதி இது இருக்கும், பாதி இருக்காது. ராகு அந்த 9 இதை பிரிச்சிருக்காங்க. இப்போ இதில் எந்த பத்திக்கு எந்த இது? இப்போ நான் சொன்னேன், ஒரு பத்தி ஒன்று வேலை செய்யாது. இது 5 பத்தி சேர்ந்து தான் ஒன்று வேலை செய்யும். 5 பத்தி தான் ஒன்று வேலை செய்யும். ஒரு சாமத்தில் ஒரு பத்தி வேலை செய்யாது. ஆட்சியில் இருக்கிற பத்தினா அது 100%, அப்படி தான் கணக்கு. இப்போ அதுலேருந்து 20% கம்மி பண்ணி வந்துக்கிட வேண்டியதான். அந்த மாதிரி தான் % கணக்கு தான் வரும். ஆனால் ஒரு பத்தி இன்றைக்கி அரசு பத்தியில் இருக்கிற அரசு பத்தி ஏங்குமானா ஏங்காது. அதான் உண்மை. அதே மாதிரி இப்போ ஆந்தைக்கு அதே வள்ளுவருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, யோகினி, மிருகசம், இது வள்ளுவருக்கு. இப்போ காகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்த உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். அதே மாதிரி எடுத்துட்டா கோழிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுசம், கேட்டை, மூலம், போராடம், உத்திராடம் கோழிக்கு. அது மாதிரி இந்த கிரகத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்திலேருந்து இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ இது 2க்கு இந்த நட்சத்திரம் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. நட்சத்திரத்தை வச்சு தான் எல்லாமே பத்திகளை கணக்க முடியும். இப்போ நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த பத்தியை இயக்க முடியும். ஆகையினால் இந்த நட்சத்திரம் எந்த பாகத்தில் யார் பிறந்திருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ அஸ்வினியில் 1ஆம் பாகமா, 2ஆம் பாகமா, 3ஆம் பாகமா? ரைட்டு, அஸ்வினி முடிஞ்சு போச்சா? அடுத்து பரணி இருக்கா? அடுத்து கிருத்திகையா? கிருத்திகை இல்லை ரோஹிணியா? ரோஹிணி யார் நட்சத்திரம்? ரோஹிணிக்கு அதிபதி யார்? இது எந்த காலில் இருக்குது? அந்த ரோகிணி நட்சத்திரம் இப்போ சந்திரன் வச்சுக்கோங்களேன். சந்திரன் எந்த கிரகத்தில் உட்காந்து எந்த வீட்டில் உட்காந்துருக்காரு? அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? அதே மாதிரி எந்த திசை, அந்த திசைக்கு அதிபதி யார்? இப்படி தான் ஒவ்வொன்றா கணக்கு பண்ணணும். சாமி
சொல்கிறத நல்லா விவரமாக கேளுங்க. சூசகமாக நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் திருப்பி திருப்பி இது சொல்ல முடியாது. இப்போ வள்ளுவரில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகதசம், ரைட்டு. இப்போ ஒரு மிருகதசத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோ. மிருகதசம் யார் நட்சத்திரம்? செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு? 1, 5, 9 3, 6, 8, 12 மறைஞ்ச ஸ்தானத்தில் உட்காந்துருக்காரா, இதில் உட்காந்துருக்காரா அப்படின்னு அதை பார்க்கணும். அது நீச்சமா, பங்கமா, உச்சமா, ஆட்சியா அப்படின்னு பார்க்கணும். இந்த கிரகத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் பற்றிக்கிட்ட வர முடியும். சரி, உச்சத்தில் இருக்குது, ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அதனுடைய இயக்கம் எப்படி இருக்கும்? இந்த பறவையுடைய இயக்கம் எங்கே இருக்கும்? அது மாதிரி அதை கணக்கு பண்ணணும். உச்சமும், ஆட்சி, நீச்சத்துக்கு நீச்சபங்கம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பறவைகள் நீங்கள் பச்சைக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பச்சையை முடிச்சிட்டிங்கன்னா பஞ்சபூதங்களுக்குள்ளே வரணும். இப்போ நீர் ராசியில் இருக்கா, நில ராசியா, இல்லை காற்று ராசியா, இந்த மாதிரி பார்க்கணும். இது எல்லாமே நீங்கள் உள்ளே வந்து பார்க்கணும் சாமி. ஒன்று நிலத்துக்கு அதிபதி யார், நீருக்கு அதிபதி யார், நீர் ராசியில் என்னென்ன ராசி இருக்குது, இது நீர் ராசி எந்த வீட்டில் உட்காந்துருக்கு, அந்த வீடு நீச்சமா, பங்கமா, நீச்சமா, உச்சமா, ஆட்சியா, அதை பார்க்கணும். இல்லை அந்த 1, 5, 9 உட்காந்துருக்கா, இல்லை 3, 6, 8, 12 உட்காந்து மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கா, இதில் ஆட்சி பெற்றிருக்கா, எல்லாமே இதில் பார்க்கணும் சாமி. ஒன்று மட்டும் பார்த்தா நான் சொல்லிட்டேன், முதலே சொன்னேன். ஒரு பச்சினா அந்த பச்சியினுடைய இயக்கம் உங்கள் உடம்பு எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பச்சி வேலை செய்யும். அப்போ இருந்து சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். இது சூசகமானது. என்ன சொல்கிறாருன்னு தெரியும். நல்லா டிக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விளக்கமும் தெரியும். பச்சிக்குள்ளே இவ்வளோ தன்மை இருக்குது சாமி. இந்த பச்சையை நீங்கள் இவ்வளோ கட் பண்ணி பிடிச்சா தான் இந்த பச்சையை நீங்கள் இயக்க முடியும், பச்சையை செய்ய முடியும். ஒன்று இந்த பச்சையை பிடிச்சிட்டா அந்த பச்சை நீங்கள் ஆட்சியில் இருக்குது, இது செய்யுமா அப்படின்னா செய்யாது. பச்சை பிடிச்சா பச்சை, அது திசை, அதுக்கு அதிபதி, அதுக்கு அந்த கிரகம் ஆட்சியா, உச்சியா, அது எந்த சாமத்தில் இருக்குது, அது நடையா, ஊனா, அரசா, இப்படிலாம் எல்லாத்திலையும் பார்க்கணும் சாமி. பார்த்து நீங்கள் இது பண்ணி வந்தீங்கன்னா இந்த பச்சையோட தன்மை உங்களுக்கு புரியும். அதான் முதலே சொல்லிட்டேன். எல்லாமே அது இல்லை, இது இல்லை, இது வரணும், அது வரணும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கணும். அந்த அனுக்கிரகம்னு ஒன்று இருக்கணும். அந்த பரம்பொருளுடைய கடாட்சியம் ஒன்று இருக்கணும். இவ்வளவும் மீறித்தான் இந்த பச்சைக்கிட்ட நீங்கள் போக முடியும் சாமி. ஆனால் பச்சையை பிடிச்சா உங்கள் வாழ்க்கையே ஒரு மாறி ஆகும். அது நீங்கள் தான் உணரணும். நான் சொன்னால் புரியாது. நேர்களே, அடுத்த காலையில் இன்னும் மீண்டும் நல்ல நிறைவான என் மனசில் இருக்க நிறைவான இது பண்ணுறேன். நீங்கள் கேட்குறத நல்லா விவரமாக கேளுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போட்டு பாருங்கள். கமெண்டில் விளக்கம் சொல்கிறேன். சிவாய் நமச்சிவாய். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு சொல்லுங்கள். அப்படின்னா தான் இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் இதனுடைய கோட்பாடு. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய சிவாய நம.